அல்லேலூயா. ஆதியாகமம் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 13வது வசனம். அவன் ஐஸ்வர்யனாகி வரவர் விருத்தியடைந்து மகா பெரியவனானான். அவன் ஐஸ்வர்யவானாகி बड़ा होकर வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். वो एक धनी पुरुष बन गया. ஆமென். இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. எல்லாரும் நீங்க வாசிக்க போறீங்க. उस वचन सब पढ़ेंगे. வாசிக்கலாமா? மேல கீழே எல்லாருமே வாசிக்க போறோம். எல்லாரும் வாசிங்க பாப்போம். सब लोग पढ़ेंगे. திரும்ப வாசிக்கலாம். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். எவன்? कौन महान पुरुष बन गया? நாம போறோம். हम होने ஈசாக்கு वाले ஆயி முடிச்சிட்டார். ईसाक होकर खत्म हो गया. இனி நாம ஆக போறோம். अभी हम होने वाले हैं. அல்லேலூயா. அதுக்கு நல்ல தெளிவான ஒரு வார்த்தை சொல்லணும்னா उसके लिए हम ठीक एक शब्द बोले तो கர்த்தருக்கு பயப்படுகிறோம். परमेश्वर के लिए डरने वाला. யாருக்கு பயப்படுறவங்க? किसके लिए डरने वाला? அப்பா இயேசு தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் அவர்கள் ஐஸ்வர்யவான்களாக மாறுவார். यीशु के लिए डरने वाले लोग वो धनी बन जाएंगे. நம்ம ஆண்டவர் தரித்திரர்களை ஐஸ்வர்யவான்களா மாற பண்றார். हमारा परमेश्वर जो दरिद्र है उन्हें धनी बनाता है. அவர்களுக்காக இயேசு தரித்திரர் ஆனாரே என்று எழுதியிருக்கு. उनके लिए परमेश्वर दरिद्र बन गया ऐसा लिखा गया है. உங்களை ஐஸ்வர்யவான்களா மாற பண்ணுவதற்கு தேவன் யாரா மாறி இருக்காரு கேட்டீங்கன்னா தரித்திரரா மாறி आपको இருக்காரு. धनवान बनाने के लिए परमेश्वर दरिद्र बन गया है. யாராவது இந்த உலகத்துல யாராவது அப்படி மாற முடியுமா? क्या कोई इस दुनिया में ऐसा हो सकता है? ஒருத்தரால மாற முடியாது. कोई नहीं बदल सकता. ஒருத்தர் அடிச்சு வேணா ஒருத்தர் மேல வரணும்னு பாப்பான். एक को मारकर फिर वो ऊपर बढ़ने के लिए सोचेगा. ஒருத்தரை கீழே இழுத்து விட்டு வேணும்னா ஒருத்தர் மேல வரணும்னு एक பாப்பான். व्यक्ति को नीचे खींचकर एक व्यक्ति आगे बढ़ने का सोचेगा. ஆனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து और हमारा यीशु मसीह உங்களையும் என்னையும் ஐஸ்வர்யவான்களாக்க आप और मुझे धनवान बनाने के लिए அவர் யாராக மாறினார் என்று சொன்னால் தரித்திரராக மாறினார். वो एक दरिद्र जैसा बन गया था. வேதம் சொல்லுகிறது, பவுல் அழகா சொல்லுகிறார், पौलुस कहता है என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே मेरा परमेश्वर मेरे महिमा के धनी से ஆமென் உங்களை நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். आपको भरने वाला परमेश्वर है. ஆமென். உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில என்ன செய்கிறவராய் இருக்கிறாரா? अपनी गति से महिमा में परमेश्वर நிறைவாக்குகிற தேவனாக இருக்கிறார். भरपूर करने वाला परमेश्वर है. நீங்க தரித்திரராக போகிறது இல்லை. आप दरिद्र नहीं बनने वाले हैं. நல்ல விசுவாசம் அறிக்கை சொல்லுங்க. विश्वास से आप कबूल कीजिए. நான் தரித்திரராக போவதில்லை. हम दरिद्र नहीं बनने वाले हैं. தேவன் என்னை ஐஸ்வர்யவானாகும்படி அழைத்திருக்கிறார். परमेश्वर मुझे धनवान बनाने के लिए बुलाया है. நான் ஐஸ்வர்யவான். मैं धनवान हूँ. என் தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர். मेरे परमेश्वर धनवान है. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறது போல वो महान है. எங்களையும் ஐஸ்வர்ய சம்பன்னராக மாற்ற விரும்புகிறார். हमें भी धनवान बनाएगा. ஆமென். ஹல்லேலூயா. இதுவரை நீங்க சொல்லிருக்கலாம், ऐसा यहाँ तक आप बोले होंगे நான் ஏழைங்கன்னு சொல்லிருக்கலாம், मैं बहुत दीन हूँ, நான் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க நீங்க சொல்லிருக்கலாம். बहुत कष्ट करने वाला हूँ. ஐயோ என்னுடைய கஷ்டத்தை வெளியே கேட்காதீங்க, அவ்வளவு கஷ்டம் நீங்க சொல்லிருக்கலாம். मेरे कष्ट को आप मत सुनिए, बहुत कष्ट है सब. ஆனா இந்த வருஷத்துல அது எல்லாம் தலைகீழ और மாறப்போகுது. इस साल में वो सब उल्टा होने वाला है. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பார்க்கும்போது எப்படி பார்க்கறாரு தெரியுமா? आपको देखते समय परमेश्वर कैसा देखता है? கர்த்தர் பார்க்கும்போது உங்களை எப்படி பார்க்கறாரு தெரியுமா? परमेश्वर आपको देखते समय कैसा देखता है? ஐஸ்வர்யவான்களாக உங்களை தேவன் பார்க்கறார். एक धनवान जैसा देख रहा है. ஆமென். ஆமென். உங்கள் வீட்ல இருக்கிறவங்க, உங்க கூட பிறந்தவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களை பார்க்கும்போது வித்தியாசமா பார்க்கலாம். आपके घर वाले, आपके साथ जन्म हुए सभी लोग आपको देखते समय कुछ अलग रीति से देख सकते हैं. நீங்க சொல்லுங்க, நம்ம அப்பா யாருங்க? पर आप बोल सकते हैं हमारा पिता कौन है? இந்த உலகத்துக்கே அதிபதி, इस दुनिया को राज्य करने वाला, இந்த முழு உலகத்துக்கு தான் அவரே தான் ராஜா. इस दुनिया को राज्य करने वाला राजा है. அவருடைய பிள்ளையாகிய நான் யாரு? उनके बच्चा हम कौन है? சின்ன ராஜா. छोटा राजा, அல்லேலூயா. ஐஸ்வர்யவான், धनवान है. ஆமென். அல்லேலூயா. இனி நீங்க உங்க வாயில சொல்லக்கூடாது, எப்ப பார்த்தாலும் தரித்திரம்னு நீங்க சொல்லக்கூடாது. आज आपके मुंह से नहीं बोलना चाहिए कि एक दीनता से रहते हैं, ऐसा एक स्थिति से. ஆமென். ஐஸ்வர்யவான் ஆகிறது உங்க கையில தான் இருக்கிறது. धनवान बनना भी आपके हाथ में है. இந்த வருஷத்துல நீங்க தரித்திரர் ஆகிறதும் உங்க கையில தான் इस இருக்கு. साल में आप दरिद्र बनना भी आपके हाथ में ही है. ஈசாக்கை தேவன் ஆசீர்வதித்தார், ईसा को परमेश्वर ने आशीष किया, அதே போல தேவன் உங்களையும் ஆசீர்வதிக்கிறார்.
கொடுக்கிறார். वैसे ही परमेश्वर आपको भी आशीष करता है. நீங்க யாரா இருக்கணும்னா ஐஸ்வர்யவான்களா தான் இருக்கணும். आप एक धनवान जैसा ही रहना चाहिए. வேதத்துல நிறைய ஐஸ்வர்யங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. शास्त्र में बहुत सारे धन के बारे में लिखा गया है. ஆனா இன்றைக்கு தேவன் உங்களுடைய வாழ்க்கையில ஈசாக்குடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை தேவன் அருளி செய்யும் பொழுது அவனுக்கு எப்படியெல்லாம் ஐஸ்வர்யம் வந்ததோ அதை விட மேலானதாக இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே தேவனுடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். जैसे पुराने नियम में परमेश्वर ईसाक के लिए धन दिया था, वैसे ही इस नए नियम में भी परमेश्वर धन देने वाला है. आमेन. हालेलुया. ஈசாக்கு யார் தெரியுமாங்க? ईसाक कौन है? கர்த்தரால் கொடுக்கப்பட்ட குமாரன். परमेश्वर से दिया गया एक पुत्र है. ஈசாக்குக்கு ஆண்டவர் பேர் சொன்னார். ईसाक के लिए परमेश्वर ने नाम बोला. அவனுக்கு ஈசாக்குன்னு பேரிடுவாயாக. उसे ईसाक ऐसा नाम रखने के लिए. புதிய ஏற்பாட்டின் காலத்துல இயேசுவுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் அவர் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லப்பட்டது. नया नियम में परमेश्वर को यीशु ऐसा नाम रखना चाहिए, ऐसा इम्मानुएल ऐसा बोला गया था. நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்து முதற் பேரானவர். हमारा परमेश्वर पहले व्यक्ति है. அதே போல இந்த பூமியிலே ஆதியா ஆபிரகாமின் மூலமாய் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின் சந்ததியாகிய ஈசாக்கு அவன் முதற் பேரானவரை போல அவன் ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரனாக வாழ்ந்து கொண்டிருந்தான். अब्राहम के निमित्त आने वाला इस ईसाक भी आशीर्वाद के लिए एक बड़ा रिश्तेदार है. ஆமென். ஈசாக்குனா நகைக்க பண்ணினார் இந்த அர்த்தம். ईसाक का मतलब है मगन होना. ஆமென். ஆமாங்க. ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லாத பொழுது நகைச்சாங்க. जब अब्राहम के लिए बच्चा नहीं था तभी वो हंसने लगे. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அவர்களுக்கு நேராக வந்த பொழுதும் परमेश्वर के वचन उनके सामने आते समय भी அவர்கள் நம்புவதற்கு மனதில்லாதவர்களாக இருந்தார். वो भरोसा करने के लिए तैयार नहीं थे. நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நீங்கள் நம்புவீர்களானால் இந்த வருஷத்துல इस साल में अगर आप परमेश्वर के वचन को चाहेंगे, தேவன் உங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் நம்புவீர்களானால் परमेश्वर आपको दिए इस वचन को आप भरोसा करेंगे. ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டது போல அல்ல, जैसे ईसाक आशीर्वाद पाया था वैसा नहीं. ஈசாக்கை விட பல 100 மடங்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறப் போகிறீர்கள். ईसाक से भी ज्यादा गुना आपको आशीर्वाद मिलेगा. ஆமென். ஆபிரகாமுடைய செல்ல குமாரன், अब्राहम के प्रिय बेटा, பிதாவுடைய செல்ல குமாரன் இயேசு, पिता के बहुत प्रिय बेटा यीशु था. அந்த செல்லக்குமாரனாகிய இயேசுவுக்கு பிதா எல்லாவற்றையும் அருளி செய்திருந்தார். प्रिय बेटा के लिए सब कुछ यीशु को दिया गया था. அவருக்கு கொடுக்காதது ஒன்றுமே இல்லை. उसके लिए नहीं दिया गया ऐसा कुछ चीज ही नहीं. அதே போல ஈசாக்குக்கு ஆபிரகாம் கொடுக்காதது ஒன்றுமே இல்லை. சகலவற்றையும் ஆபிரகாம் தன் குமாரனாகிய ஈசாக்குக்கு கொடுத்தான். वैसे ही अब्राहम अपने बेटा ईसा के लिए सब कुछ दिया था. ஆனா ஈசாக் எப்படிப்பட்டவன் தெரியுமாங்க? और ईसा कैसा है? மிக மிக அருமையான ஒரு குமாரன். बहुत प्रिय बेटा है. ஈசாக் எப்பவும் சிந்தித்துக் கொண்டிருக்கிற ஒரு மனுஷன். ईसा हमेशा ध्यान करने वाला एक मनुष्य था. அவனை குறித்து வேதத்திலே பல விதங்களாக பல காரியங்களை சொல்ல முடியும். उसके बारे में शास्त्र में बहुत सारे प्रकार से बात कर सकते हैं. வயதான காலத்துல கொடுக்கப்பட்ட ஒரு குமாரன் அவன். उम्र होने वाले उस समय में दिया गया एक बेटा था. அந்த குமாரனை தேவனுக்கென்று அவர்கள் வளர்க்கிறார்கள். उस पुत्र को परमेश्वर के लिए वो बड़ा कर रहे हैं. அதனால வேதம் மிக அழகா இந்த ஈசாக்கை குறித்து சொல்லுகிறது. शास्त्र में इस ईसा के बारे में अच्छे तरह से लिखा गया है. அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். वो परमेश्वर के लिए डरता है. அவன் யாருக்கு பயப்படுகிறவன்? किसके लिए डरता है? கர்த்தருக்கு பயப்படுகிறவன். परमेश्वर के लिए डरता है. நீங்கள் சங்கீத புத்தகம் 128ஆம் சங்கீதத்துல முதலாவது வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் யாரா இருக்கிறானா? பாக்கியவான். जो परमेश्वर के लिए डरकर उसके धनवान है, ஆசீர்வதிக்கப்பட்டவன், आशीर्वाद पाया गया मनुष्य. கர்த்தருக்கு பயந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதமும் உண்டு. अगर आप परमेश्वर के लिए डरेंगे तो आपके जीवन में सब कुछ आशीर्वाद है. உங்க வாழ்க்கையில நீங்கள் இழந்து போன எல்லா காரியங்களையும் நீங்கள் தேவனுக்கு பயப்பட ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் இரட்டிப்பா இல்ல 100 மடங்கு அல்ல 1000 மடங்கு தேவன் உங்களுக்கு திரும்ப தர வல்லமை जब உள்ளவர். आप परमेश्वर के लिए डरेंगे तब 1 गुना नहीं, 2 गुना नहीं, 100 गुना नहीं, पर 1000 गुना ज्यादा आपको परमेश्वर देगा. நீங்கள் உபாகம புத்தகம் 28ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பி பாருங்க. அங்கே தேவனுடைய வார்த்தை மிக அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது வசனத்தை நாம் கவனிக்கலாம். இன்று நான் உனக்கு விதிக்கிற இன்று நான் உனக்கு விதிக்கிற தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயாக.
கொடுப்பாயானால் அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். உன்னை மேன்மையாக என்ன செய்வாரா? வைப்பார். ஆமென். அப்போ ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனை பார்த்து தான் இந்த வார்த்தைகள் சொல்ல முடியும். परमेश्वर को डरने वाले एक मनुष्य को देखकर ये शब्द बोल सकते हैं। இன்றைக்கு அநேகர் சொல்லுவாங்க நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன்னு சொல்லுவாங்க. आज बहुत लोग ये कहेंगे कि मैं परमेश्वर के लिए डरूंगा। அவங்க கர்த்தருக்கு பயப்படுகிறார்களா இல்லையான்னு எப்ப தெரியும்னா அவருடைய வழிகளில அவர்கள் எப்படி நடக்கிறாங்களோ அதை பார்த்தே சொல்ல முடியும் இவர்கள் கர்த்தருக்கு वो பயப்படுகிறவங்க. परमेश्वर के लिए डरते हैं कि नहीं, वो हम ये सब जान सकते हैं कि वो कैसे मार्ग में चलते हैं। இந்த நாள் வாக்குத்தத்தனுடைய முழுமையான செய்தியை நாளை தினத்துல நம்ம கேட்போம். आज के दिन के पूरे संदेश हम कल के दिन में सुनेंगे। அதனால யாருமே வர்ற வாரம் நாளை தினத்தில் உள்ள மனமகிழ்ச்சியை இந்த வருஷத்தினுடைய முதல் மனமகிழ்ச்சினால யாரும் நீங்க விட்டு விடக்கூடாது. इसलिए कोई आने वाली रविवार के दिन को छोड़ो मत। இன்றைக்கு தான் நம்ம சர்ச்சில் முழு நாள் இருந்துட்டோமே, आज हम पूरे दिन कलीसिया में रहे हैं, அதனால நாளைக்கு கொஞ்சம் சுட்டி போட்டுக்கலாம் நீங்க நினைச்சீங்கன்னா ஆப்சன்ஸ். इसलिए कल छुट्टी लेंगे ऐसा मत सोचो। வருஷத்தின் முதல் துவக்க நாள் முதல் முடிவு நாள் வரைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கணும். साल के शुरुआत के दिन से अंतिम समय तक हम परमेश्वर के सम्मुख में होना चाहिए। ஆமென். அதனால முதல் மனமகிழ்ச்சி நாளை மறந்துடாதீங்க. इसलिए पहले रविवार के दिन को छोड़ो मत। அந்த நாள்ல தான் நான் தெளிவா இந்த வாக்குத்தத்தனுடைய முழு காரியங்களையும் நான் பேச போறேன். मैं उसी दिन में इस वाचा के बारे में पूरी तरह से बात करूंगा। இன்றைக்கு உங்களுக்கு மேலோட்டங்களாக சில காரியங்கள் உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். ऊपर ऊपर से छोटा कार्य के बारे में सिखाऊंगा, ஏன்னா இவன் தேவனுக்கு கீழ்ப்படிகிறவன். क्योंकि ये परमेश्वर के लिए पालन करने वाला है। இந்த ஈசாக்கு யார் தெரியுமாங்க? இந்த ஈசாக்கு யார்? ये ईसाक कौन है? முதல்ல யாருங்க அவன்? पहले वो कौन था? கர்த்தருக்கு परमेश्वर के लिए பயப்படுகிறவன். डरने वाला। இரண்டாவது அவன் யாரு? दूसरा कौन है? கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறவன், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிகிறவன். परमेश्वर की आज्ञा को पालन करने वाला। மூன்றாவது அவன் யார் தெரியுமா? दूसरा कैसा है? அவன் தியானிக்கிற மனுஷன். वो ध्यान करने वाला एक मनुष्य है। அவன் நல்ல ஜெபிக்கிற மனுஷன், தியானம் பண்ணுகிற अच्छे மனுஷன். से प्रार्थना करने वाला और ध्यान करने वाला मनुष्य है। இந்த ஈசாக்கு யார் தெரியுமாங்க? ये ईसाक कौन है? உண்மையுள்ள மனுஷன். एक सच्चा मनुष्य है। ஆமென். அல்லேலூயா. இத்தனை காரியங்கள் ஈசாக்குக்குள்ளாக இருக்கிறது. इतना कार्य ईसाक के अंदर है। ஈசாக்க பார்க்கும்போது எல்லாரும் கொஞ்சம் வித்தியாசமா பார்ப்பாங்க. ईसाक को देखते समय कुछ अलग रीति से देखते हैं। ஆனா இன்னைக்கு நீங்க ஈசாக்கு பார்க்க வேண்டிய விதம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, पर आज आप ईसाक को देखने वाले रीति कैसा है? பிதா தன் குமாரனாகிய இயேசுவுக்கு என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ, எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுத்தார் பாருங்க. जैसे पिता यीशु के लिए कितना दे सकता है उतना दिया था। அது போலவே ஆபிரகாம் தன் குமாரனாகிய ஈசாக்குக்கு அத்தனை கொடுத்தான். वैसे ही अब्राहम अपने पुत्र ईसाक के लिए सब कुछ दिया। ஆமென். அல்லேலூயா. ஒன்னு தெரியுமா, ஈசாக்கு எப்படிப்பட்ட ஆள் தெரியுமாங்க? क्या आप जानते हैं ईसाक कैसे व्यक्ति हैं? ஈசாக்கு சாதாரணமான ஆள் இல்ல. ईसाक साधारण व्यक्ति नहीं है। ஆண்டவர் என்னை காப்பாற்றினார், மரணத்திலிருந்து என்னை காப்பாற்றினார் என்று சொல்லி, परमेश्वर मुझे मृत्यु से बचाया ऐसा बोलकर, நான் மரிக்க வேண்டிய அந்த இடத்துல ஒரு ஆட்டுக்குட்டியை ஆண்டவர் கொண்டு வந்தார் என்று சொல்லி मरने वाली उस जगह में एक मेमना को लेकर आए ऐसा बोलकर, அவன் தியானித்து கொண்டிருக்கிற மனுஷனா இருந்தான். वो ध्यान करने वाला एक मनुष्य था। அத அவன் மறந்து விடவே இல்லைங்க. उसे बोला नहीं। நீங்களும் நானும் மரிக்க வேண்டிய இடத்துல இயேசு வந்து மரித்தார். எத்தனை பேருக்கு ஞாபகம் मरने वाली இருக்கு? उस जगह में यीशु आकर मर गया था। ஹalleluya. நீங்க எப்படியா இருப்பீங்க? क्या आप ऐसा रहेंगे? உங்களுக்காக இயேசு மரித்தார்னா நீங்க துள்ளி குதிக்கணும். आपके लिए परमेश्वर मर गया तो आप उछल कूदना है। ஆமென். அன்னைக்கு ஈசாக்கு மரிக்கிறதுக்கு பகுதிலா அன்னைக்கு ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதுன்னா அதுதான் கர்த்தரா இயேசு. उस दिन में ईसा को मारने वाले उस जगह में एक मेमना को मारा गया था, वही हमारा यीशु है। ஆமென். ஈசாக்குடைய சுபாவம் மிக மேலான சுபாவம். ईसा के जो स्वभाव है वो बहुत महान स्वभाव है। ஈசாக்கு வாழ்ந்த காலங்கள்ல எத்தனை மனைவி வேணாலும் வச்சுக்கலாம். ईसा जब जीता था तभी कितना भी पत्नी रख सकते हैं, ஆனா ஈசாக்கு पर ईसा ஒரே மனைவியுடையவனா இருந்தான். एक ही पत्नी का था। ஆமென். அவ்வளவு உண்மை உள்ளவன் மனைவிக்கு. उतना सच्चा मनुष्य था अपने पत्नी के लिए। அவர் மனைவிக்கே அவன் அவ்வளவு உண்மையா இருந்திருப்பானா, அவரை உண்டாக்கின தேவனுக்கு அவன் எவ்வளவு உண்மை உள்ளவனா இருந்திருப்பான். अगर वो अपने पत्नी के लिए इतना सच्चाई से रहा होगा तो आप उसे बनाने वाला परमेश्वर के लिए वो कितना सच्चाई से रहा होगा। அல்லேலூயா. நீங்க கர்த்தருக்கு பயப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க. अगर आप परमेश्वर के लिए डरते हैं, கர்த்தர் உங்களை என்ன செய்வார் தெரியுமா? परमेश्वर आपको क्या करेगा? வார விருத்தி அடை பண்ணுவார். आगे बढ़ाते रहेगा। ஆமென்.
ஹalleluya. நீங்க மகா பெரியவன் என்று சொல்ற அளவுக்கு கர்த்தர் உங்களை கைப்பிடிச்சு கூட்டி கொண்டு நிறுத்த आप போறார். एक महान मनुष्य से बोलने तक आपके हाथ पकड़कर परमेश्वर चलाने वाला है। நீங்க இதுவரையிலும் போன வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சம் நீங்க பயந்து நடந்திருக்கலாம். नए साल में आप थोड़े डर डर कर चले होंगे, ஆனா இந்த வருஷத்துல நீங்க நல்லா கர்த்தருக்கு பயந்து பாருங்க. और इस साल में आप परमेश्वर के लिए पूरी तरह से डर कर देखिए। உங்க பயத்தை ஆண்டவர் பார்க்கணும். आपके डर को परमेश्वर देखना चाहिए। நீங்க எந்த அளவுக்கு கர்த்தரை நேசிக்கிறீங்கங்கறத தேவன் காண வேண்டும். आप किस हद तक परमेश्वर के लिए आप डरते हैं, वो से परमेश्वर देखना चाहिए। அப்படி தேவன் பார்க்கும் பொழுது वैसे परमेश्वर देखते समय உங்களுக்கு தேவன் இடம் உண்டாக்குகிற தேவனாக இருக்கிறார். आपके लिए परमेश्वर जगह बनाता है। ஆமென். ஹalleluya. பயப்படுகிறவனுக்கு தாங்க கர்த்தர் இடம் உண்டாக்குவார். जो डरता है उसके लिए परमेश्वर जगह बनाता है। ஆமென். ஒரு நீதிமானுக்காக एक धर्मी के लिए, ஒரு துன்மார்க்கனை தள்ளி एक दुष्ट को हटाकर அந்த இடத்தில் நீதிமான கொண்டு உட்கார उस வைப்பார். जगह में एक धर्मी को लेकर आकर बिठाएगा। உங்களுக்கு வேலை இல்ல நீங்க சொல்லிட்டு இருக்கலாம். अगर आपको काम नहीं है, सब बोल रहे होंगे, உங்களுக்காக ஒருத்தன் சீட்டை காலி பண்ணி உங்களுக்கு தேவன் தருவார். आपके लिए एक सीट कर परमेश्वर आपके लिए देगा। ஆமென். ஹalleluya. விசுவாசிச்சீங்கன்னா நீங்க எப்படியாக இருப்பீங்க? अगर आप विश्वास किए होंगे तो நல்லா आप கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஹalleluya. ஆமென். நம்ம ஆண்டவர் இடம் உண்டாக்குவார். हमारा परमेश्वर जगह बनाता है। எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கு? இன்னைக்கு உங்க கையில ஒரு சின்ன கல்லு இருக்கலாம். आज आपके हाथ में एक छोटा पत्थर हो ஆனா सकता அந்த है, சின்ன கல்லு தான் பெரிய கோலியாத்தை விழ பண்ணும். और वो छोटा पत्थर एक बड़ा गोलियत को नीचे गिरा देगा। தேவனால செய்ய முடியும்னா உங்களாலையும் முடியும். अगर परमेश्वर से संभव है तो आपसे भी संभव है। தேவன் அதை செய்ய வல்லமை உள்ளவர் என்று நீங்க விசுவாசிச்சா போதும். परमेश्वर को करने के लिए सामर्थ्यवान है, ऐसा विश्वास करना चाहिए। ஆண்டவருக்கு எப்பவுமே கேள்வி கேட்கிறவங்கள பிடிக்கவே பிடிக்காது. परमेश्वर को जो प्रश्न पूछता है उसे अच्छा नहीं लगता। இது எதுக்கு ये क्यों है, அப்படிலாம் கேட்கவே ऐसा கூடாது. कभी प्रश्न नहीं करना चाहिए। அவர் சொன்ன உடனே செய்ய பழகும். जब वो बोलता है तभी करना चाहिए। இன்னைக்கு சின்ன பிள்ளைங்கிட்ட நீங்க ஒரு வேலையை சொன்னீங்கன்னா आज एक छोटे बच्चे से आप एक काम அந்த बोलेंगे, டம்ளர் எடுத்துட்டு வா, கிளாஸ் எடுத்துட்டு வான்னு சொன்னா क्लास लेकर आए, ऐसा बोलते समय இப்ப அதை எடுத்துட்டு வந்து உனக்கு என்ன செய்யணும்? अभी वो लेकर आकर क्या करना है, கேட்குமா கேட்காதா? वो प्रश्न करेगा कि नहीं? கேட்கும். करता है, ஏன்னா நமக்கு அப்படி பழகி போச்சு. क्योंकि वो हमें पूरा आदत हो गया है। அதை எடுத்துட்டு வந்து என்ன செய்யணும் சொல்லு, அப்பதான் நட்டு उसे வரும். लेकर आकर क्या करना चाहिए, तभी मैं लेकर आऊंगा। நம்ம அப்பா இயேசுக்கு எப்படிப்பட்ட ஆட்கள் தேவை தெரியுமா? पर हमारा यीशु के लिए कैसा व्यक्ति चाहिए? சொன்னா बोलते समय கண்ணை மூடிக்கிட்டே செய்யணும். आंखों को बंद कर कर करना चाहिए। ஆமென். ஹalleluya. கண்ணை மூடிக்கிட்டே செய்யணும். आंखों को बंद कर कर करना चाहिए। கண்ணை மூடிக்கிட்டே நீங்க செஞ்சீங்கன்னா आंखों को बंद कर कर आप நீங்க करेंगे சரியா செஞ்சு முடிக்க அவர் உங்களுக்கு உதவி तो செய்வார். आप सही तरह से पूरा करने के लिए वो मदद करेगा। சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடுவதே இல்லை. நம்முடைய ஆண்டவர் சொன்னதை செய்து முடிக்கும் அளவு அவர் கைவிடுவதே இல்லை. हमारा परमेश्वर जो बोलता है वो पूरा करने तक वो हमारे हाथ नहीं छोड़ेगा। ஆமென். நீங்க சொல்லணும், ஆண்டவரே अब बोलना चाहिए परमेश्वर, நீங்க சொல்லிட்டீங்க, आपने कहा நான் ரெடி ஆயிட்டேன். मैं तैयार हूँ। இப்படி ஆள் தான் தேவை அவருக்கு. ये सब व्यक्ति उन्हें जरूरत இந்த है। வருஷம் நீங்க அப்படியே இருந்து பாருங்க. इस साल में आप ऐसा रहकर देखिए। சில நேரத்துல ஆண்டவர் உங்களுடைய புத்திக்கும் ஞானத்துக்கும் உங்களுடைய திறமைக்கும் எட்டாத பெரிய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் செஞ்சிருப்பார். कुछ समय में आप सोच के आपके बल से भी अधिक बड़ा कार्य परमेश्वर ने किया होगा। ஆமென். ஆண்டவர் செஞ்சிருப்பார். परमेश्वर किया होगा, ஆனா நீங்க அதை சொல்லி மகிமைப்படுத்தாம இருக்கிறதுனால अगर आप उसे बोलकर परमेश्वर को महिमा नहीं करते உங்களுக்கு हैं, வர வேண்டிய சில காரியம் தாமதமாகிறது. आपके लिए जो आने वाला कार्य है वो आपके लिए धीरे बढ़ जाता நீங்க है। மறைச்சிடுறீங்க. आप उसे छुपा देते हैं, அதனால அவர் காலம் தாமதப்படுத்தல. इसलिए वो समय को धीरे कर देता है। நீங்க தேவ சமூகத்துல உண்மையா இருந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோட நீங்க வாழ்ந்து பாருங்க. परमेश्वर के चरण में पूरे तरह से सच्चाई से आप जी कर देखिए। இந்த பூமியிலே உங்களை உயர்ந்த ஸ்தலத்துல தேவன் உங்களை ஏறி வர பண்ண வரல முடியும். इस पृथ्वी में आपको ऊंचा स्थान में लाने के लिए वो सामर्थ्यवान है। ஆமென். ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீதை தேவன் எடுத்து இஸ்ரவேலுடைய சிங்காசனத்துல உட்கார வைக்க அவரால முடியும்னா भेड़ बकरी को இந்த चराने சீத்தாக்கான இந்த சபையில இருக்கிற உங்களை தேவன் எடுத்து இந்த பூமியில உயர்ந்த பதவியில தேவனால உங்களை உட்கார வைக்க அவரால முடியும். जैसे दाऊद को राजा बनाया था वैसे ही इस चितागढ़ में रहने वाला आपको भी एक ऊंचा स्थान में परमेश्वर लेकर जा सकता है। கையை தட்டுவீங்கன்னு பாருங்க. आप ताली बजाएंगे, ऐसा नहीं होगा। கேட்டு கேட்டு வாங்க வேண்டியது. सब कुछ पूछ कर मेरा
देना पड़ता है। கேட்டா தான் கிடைக்கும். இயேசுவே சொல்லியிருக்கார், கேளுங்கள் கொடுக்கப்படும்னு. நீங்க கேட்டா தான் தருவேன். जैसे यीशु ने पूछा है, आप मांगोगे तो आपको मिलेगा। ஏங்க நீங்க ரிசீவ் பண்ணீங்கன்னா உள்ள இருந்து ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரம்னு வரும். अगर आप पाएंगे तो आपको आमीन हालेलुया ऐसा आपके मुंह से निकलेगा। நீங்க என்ன சொல்றீங்க தெரியுமா? और आप क्या बोलेंगे? நல்லா தூங்குற நேரம். अच्छा नींद आने वाले समय है। ஆமா, நல்லா நான் இவ்வளவு நேரத்துல எத்தனை பேருக்கு வாட்ஸ்அப் அனுப்பிடுவேன். मैं इस समय में कितने लोगों को व्हाट्सएप भेजा होगा। ஹாய் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர்னு முகம் தெரியாத ஆளுக்கெல்லாம் போட்டிருப்பேன். जिसे मैं नहीं जानता उन्हें भी मैं हैप्पी न्यू ईयर ऐसा भेजा होगा। சரி, நான் கட்டி வச்சிருக்காங்களே. पर मुझे अभी पकड़ कर रखे हैं। ஆமென் ஹalleluya. நான் சொல்றேன், ஆண்டவருடைய முகத்தை தரிசிக்காம ஒரு மனுஷன் எதை செஞ்சாலும் அது வீண். मैं कहूंगा कि परमेश्वर के दर्शन किए बिना अगर एक मनुष्य कुछ कार्य करेगा तो वो सब व्यर्थ है। முதல்ல நீங்க கண்ணை விழிச்ச உடனே சந்திக்கிறது யாரா இருக்கணும்னா இயேசுவா இருக்கணும், தேவனா இருக்கணும். आप दर्शन करना परमेश्वर को ही दर्शन करना चाहिए। ஆமென். அப்படிப்பட்டவங்களை தான் தேவன் ஆசீர்வதிக்கவும் விரும்புறார். वैसे लोगों को ही परमेश्वर आशीष करने के लिए चाहता இந்த है। ஏமாற்று பேர் வழிகள் எல்லாம் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. उन्हें धोखा देने वाले काम करने वाले को वो नहीं चाहता है। சில நேரத்துல அவர் செய்யற மாதிரி செஞ்சுட்டு எடுக்கிற மாதிரி எடுத்துறாரு. उस समय में वो करने वाले जैसा कर कर फिर लेने वाला जैसा ले लेता है। நம்ம பிள்ளைங்கிட்ட கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டு அந்த பிள்ளைங்க கையில இருந்து கொஞ்சம் அள்ளிடுவோம் பாருங்க. அதே மாதிரி ஆண்டவர் கிட்ட கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டு அப்படியே சிலது புடிங்கிறார். जैसे हम बच्चों को देखकर फिर थोड़े से ले लेते हैं वैसे ही परमेश्वर हमें देखकर फिर ले लेता है। Praise the Lord. Hallelujah. பாருங்க, ஆண்டவர் எப்படிங்க இடம் உண்டாக்குவாரு? देखिए कैसे परमेश्वर हमारे लिए जगह बनाएगा। எத்தனை சத்துரு வந்து உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறத பிடுங்கினாலும் சரி அடைச்சாலும் சரி, ஆண்டவர் உங்களுக்காக அடைக்கப்பட்ட இடத்திலேயே கர்த்தர் புதிதான ஒரு வழியை உண்டாக்குவார். முடியும், இந்த வருஷத்துல முடியும். இந்த வருஷத்துல கடந்த வருஷத்துல இருந்ததை விட இந்த வருஷத்துல பல மடங்கு உங்க வேலையில ஆனாலும் சரி, தொழில ஆனாலும் சரி, உங்க குடும்ப வாழ்க்கையில நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் மூலமாக தேவன் பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில தேவன் காணப்படுகிறார். உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும்போது உங்க தொழில் அப்படியே நீங்க கிள்ளி பார்க்க போறீங்க. இது எனக்கா இது நடந்ததுன்னு சொல்ல போறீங்க. आप चिमटी निकाल कर देखेंगे कि क्या ये मेरे लिए हो रहा है। ஆதியாகமம் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை எடுத்து வாசிங்க. இந்த book of Genesis chapter 26. பாருங்க, வேறொரு துறவை வெட்டினான். பாருங்க, அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன் நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு, பாருங்க, இப்பொழுது அந்த இடத்துல இந்த வருஷத்துல अभी ऐसा लिखा गया उस जगह में इस साल में நாம் இந்த தேசத்தில் பழுகும்படிக்கு, हम इस जगह में फैलने के लिए இப்பொழுது अभी இந்த வருஷத்துல इस साल में கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். परमेश्वर हमारे लिए जगह बनाया है। ஆமென் ஹalleluya. கர்த்தர் என்ன உண்டாக்கினார் தெரியுமாங்க? परमेश्वर हमारे लिए क्या बनाया? நல்லா சொல்லுங்களேன். இடம் உண்டாக்கினார். ஹalleluya. உங்களுக்கு இடம் தந்திருக்கலாம், आपके लिए जगह दिया होगा, ஆனா இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு கடனே இல்லாம உங்களுக்கு வீடு கட்டி தர போறார். ஹalleluya. என்ன இல்லாம, கடனே இல்லாம உங்களுக்கு வீடு கட்டுவார். उधार लिए बिना आप घर बनाएंगे। நீங்க நம்பணும். आप भरोसा करना நீங்க चाहिए। முன்னால தள்ளி வாங்கல. थोड़ा आगे आ जाइए। ஆமென். பிரைஸ் எல்லாம் கொஞ்சம் நெருக்கி உட்காருங்க. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? ये वचन क्या कहता है? கடனே இல்லாம நீங்க வீடு கட்டுவீங்க. बिना उधार के आप घर बनाएंगे। ஹalleluya. ஏன்னா நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு, क्योंकि हम देश में बढ़ने के लिए இப்பொழுது अभी இந்த வருஷத்துல इस साल में கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். परमेश्वर हमारे लिए जगह बनाया है। உண்டாக்கினார்னா என்ன அர்த்தம்? जगह बनाया मतलब उसका अर्थ क्या है? சொல்லுங்க. உண்டாக்கினார் जगह बनाया என்ன அர்த்தம்? उसका अर्थ क्या है? ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு. हो गया। செஞ்சுட்டாரு. ரிசீவ் பண்றதெல்லாம் இருக்கு. ஆண்டவர் செஞ்சுட்டார். பெற்றுக்கொள்ளணும். அவ்வளவுதான். கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். परमेश्वर हमारे लिए जगह बनाया। ஆமென்.
எத்தனை நேரம் நீங்க முயற்சி பண்ணீங்க? कितना बार आपने प्रयत्न நீங்க किया? சொல்லுங்க, ஐயோ நான் பல முறை முயற்சி பண்ணேன். आप बोले होंगे बहुत सारे प्रकार से हम நான் படாத प्रयत्न किए। பிரயாசம்லாம் இல்ல. जितना मैं प्रयत्न नहीं किया उतना நான் मुझे எதை सही பண்ணாலும் नहीं ஒருத்தன் है। அடைக்கிறதுக்குனே வந்தான். जो भी मैंने किया वो सब रुकावट देने के लिए நான் इधर எதை आया। செஞ்சாலும் குழி பறிக்கிறதுக்குனே ஒருத்தன் வந்தான். जो भी मैंने किया तभी उधर खड्डा खोदने के लिए आया था। ஆனா இந்த வருஷம் அப்படி ஒருத்தரும் வரப்போறது இல்ல. நான் பாக்கி என்ன நடக்க போகுது? நான் விரும்புறத கத்த செய்ய போறேன். பாக்கி ஆசீர்வதிக்க முடியும். அதுதாங்க ஈசாக்கு வேணுங்கிறது. इसलिए ईसा की जरूरत है। ஆமென். ஈசாக்கு அவ்வளவு கர்த்தருக்கு பயப்படுறவன். ईसा उतना परमेश्वर के लिए डरने वाला मनुष्य है। பயங்கரமான ஆளுங்க. वो बहुत भयंकर व्यक्ति है। அவன் எப்ப பார்த்தாலும் வேதத்தை ஞானிச்சுட்டே இருக்கிற वो மனுஷன். हमेशा शास्त्र को सोचते रहने वाला एक मनुष्य है। சும்மா நம்மளே மாதிரி எல்லாம் மொபைல் எடுத்து சொல்லிட்டே இருக்கிற ஆள் அன்னைக்கு அவர் இல்ல. वो हमारे जैसा मोबाइल लेकर ऐसा उसे देखने वाला मनुष्य नहीं है। அவங்க அப்பா என்னெல்லாம் தேவனை குறித்து சொல்லி கொடுத்தாரோ அதெல்லாம் அவன் சிந்தித்து பார்த்தே வாழ்ந்தவன். जैसे उसके पिता ने उसे सिखाया था वैसे ही वो सब सोचकर वो जीने वाला मनुष्य है। நமக்கு நம்ம வேதத்தை எடுக்கிறதுக்கு கசப்பா இருக்கும், படிக்கிறதுக்கு புளியங்காய் மாதிரி இருக்கும், हमें शास्त्र में लेने के लिए बहुत दर्द करेगा, வேப்பங்க மாதிரி இருக்கும். उसे कड़वा लगेगा। ஆனா ஈசாக்கு இத்தனை ஆசீர்வாதத்துக்கு அவன் சொந்தக்காரனா மாறினான்னா அவன் எதை நினைச்சிட்டே இருந்தா தெரியுமாங்க? वो आशीर्वाद के लिए रिश्तेदार बन गया था। நான் காப்பாற்றப்பட்டதையும் அந்த இடத்துல ஒரு ஆட்டுக்குட்டி வந்து தனக்காக அடிக்கப்பட்டதையும் அவன் எண்ணி 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 பார்த்து அவன் முன்னால போயிட்டே இருந்தாங்க. फंस गया था, उसे सोच सोच कर वो आगे बढ़ रहा था। பாருங்க, கர்த்தர் இடம் உண்டாக்கிட்டார். परमेश्वर उसके लिए जगह बना दिया। உங்களெல்லாம் உண்மையா ஒரு இடம் உண்டாக்கிட்டார். आपके लिए जगह बना दिया। உண்மை, இந்த வருஷம் உண்மை. सच्ची है। அல்லேலூயா. நீங்க என்ன தகுதி எதிர்பார்த்தீங்களோ அதை கர்த்தர் ஆயத்தம் பண்ணிட்டார். आपने चाहते हैं उतना परमेश्वर आपको செஞ்சு दिया है। முடிச்சிட்டாரு. रख दिया। ஆனா பெற்றுக்கொள்வது உங்க கையில இருக்கு. और पाना आपके हाथ में है। ஆமென். நீ உபவாசம் இருப்பியா? आप उपवास நீங்க रहेंगे, ஜெபம் பண்ணுவீங்களா? आप प्रेयर करेंगे, இல்ல கர்த்தருடைய சமூகத்துல பயபக்தியா நடந்து கொள்வீங்களா? परमेश्वर के चरण में आप डर कर रहेंगे। அந்த அளவுக்கு उतना குறிக்கப்பட்ட காலங்களை நீங்கள் குறைத்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். रखा गया है, समय से भी जल्दी से आप पा सकते ஆமென். हैं। அல்லேலூயா. உங்க கண்ணு தூரத்துல பார்க்கலாம். आपकी नजर दूर से देख सकता எப்படி है, பார்க்கலாம் தெரியுமாங்க? दूर से देख सकता है। சமுத்திரத்துல இருந்து ஒரு உள்ளங்கை அளவு மேகம் வர்றத உங்க கண்ணு தூரத்துல பார்க்கலாம். समुद्र से एक मेघ आने ஆனா वाला जैसा எலியாவை மாதிரி ஆட்கள் சொல்லுவாங்க, அது பெருமழையின் இரைச்சலின் சத்தம் என் காதுல கேக்குன்னு சொல்லுவாங்க. அதுதான் தேவனுடைய வார்த்தையின் வல்லமை. ஆண்டவர் இப்படிப்பட்ட தேவன் தெரியுமாங்க? इसके लिए हमारा परमेश्वर कैसा परमेश्वर எனக்கு இந்த है। ஈசாக்க பார்க்கும்போதெல்லாம் கொஞ்சம் பொறாமையா इस இருக்கும். ईसा को देखते समय मुझे बहुत जलन होता है। ஆபிரகாம் வீட்டுல ஈசாக்கு பிறந்தாரு, நான் பிறந்திருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். अब्राहम के घर में ईसाक ने जन्म लिया है, अगर मैं जन्म हुआ तो कितना अच्छा होगा। ஆமென். நான் துள்ளி குதிச்சிருப்பேங்க. मैं बहुत कूदा होगा। அவர் இந்த பூமியில ஐஸ்வர்யவான் மாத்திரம் இல்லங்க, वो इस पृथ्वी में एक धनवान नहीं, தேவனோட பேசுகிற அருமையான மனுஷன் தான் ஆபிரகாம். அவனுடைய பிள்ளை தான் ஈசாக்கு. அவன் எப்படி இருப்பான்னு கேட்டீங்கன்னா அதை விட மேலானவனா இருப்பான். परमेश्वर से बात करने वाला अब्राहम, उसके बेटा उससे भी ज्यादा बात करने वाला एक व्यक्ति बन गया। நீங்க வாசித்து பாருங்களேன். आप पढ़कर देखिए 24வது வசனத்துல என்ன சொல்லுது பாருங்க. அன்று ராத்திரியிலே அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி யார் வந்து தரிசனமாக தெரியுமாங்க? யாருங்க? कौन आकर दर्शन இடம் दिया? உண்டாக்கிட்டா மட்டும் போதாதுங்க, जगह बना दिया उतना काफी नहीं, அங்க அவர் வந்து தரிசனமாவா. आकर वो दर्शन करेगा। எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை இருக்கிறது? எனக்கு ஆண்டவர் எதுக்கு வீடு கொடுக்கிறாரு தெரியுமாங்க? परमेश्वर मेरे लिए घर देता है, அவர் வந்து உங்களை சந்திக்கிறதுக்கு தான் வீடு கொடுக்கிறார். आकर आपको मिलने के लिए। நீங்க அங்க ஆண்டவரை மறந்துட்டு மிச்ச மீதி எல்லாம் வச்சு துள்ளி ஆடலான்னு கனவு கண்டாதீங்க. आप उसे छोड़कर परमेश्वर को छोड़कर बाकी सब रखकर नहीं रहना चाहिए। கர்த்தர் இடம் எதுக்கு உண்டாக்குனார்னா உன்கிட்ட வந்து கொஞ்சி குழாவி பேசி பழகி உன்னோட இருக்கிறதுக்கு. आपके साथ मिलकर रहने के लिए। சிலர் வீடு கொடுத்தா ஆண்டவர் மறந்துடுவாங்க. कुछ लोग अगर घर मिल गया तो परमेश्वर को ஐயோ बोलते எனக்கு हैं, பிள்ளை இல்லையா பிள்ளை இல்லையா பிள்ளை இல்லையாம்பாங்க. बच्चा नहीं है ऐसा बोलेंगे। பிள்ளை வந்த பிறகு ஐயோ ஆண்டவரே நான் சர்ச்சுக்கு வரவே முடியல, இந்த பிள்ளை என்ன ஒரே தொந்தரப்படுத்துது ஐயா. समस्या में नहीं आ पा रहे, ये बच्चा बहुत मुझे तंग कर रहा பிள்ளை है। கிடைக்காத வரைக்கும் பிள்ளை இல்லங்கிறது, பிள்ளை கொடுத்த பிற்பாடும் பிள்ளைன்னு பிள்ளை மேலே பலி போடுறது. बच्चा नहीं मिला तो बच्चा नहीं है कहेंगे। अगर ஐயா बच्चा என் नहीं தொழில है तो ஆசீர்வதிச்சா ரொம்ப ஓன்னு இருக்கும்,
அந்த தொழில ஆசீர்வதிச்சு இந்த தொழிலால அந்த சர்ச்சைக்கு வர முடியலையா, தொழிலால வர முடியலையா? अभी व्यापार को आशीष करने के बाद ये व्यापार के निमित्त में नहीं நல்ல வேலையை கேக்குறது, ஐயா எனக்கு நல்ல சம்பளம் உள்ள வேலை வேணும்யான்னு கேக்குறது. अच्छा पगार का काम करना चाहिए, வேலை வேலைன்னு போயிட்டு அண்ணன் உங்க சமூகத்துல வர்றதுக்கு எனக்கு நேரமே இல்லையா, நேரமே இல்லையாங்கிறது. काम में जाकर फिर परमेश्वर के चरण में नहीं आ पा रहा हूं ऐसा कहेंगे। ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு அவர் எவ்வளவு பெரிய வேலை கொடுத்தாலும் ஒரு நேரம் கூட மறக்காம கர்த்தருடைய சமூகத்துல நீங்க நிக்க பழகணும். अगर वो कितना भी बड़ा काम दिया तो भी आप परमेश्वर के चरण में आकर रुकना चाहिए। ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டுட்டேன், கர்த்தர் எனக்கு இடம் உண்டாக்கிட்டாருன்னு நினைச்சிட்டு ईसाक आशीर्वाद पाया, परमेश्वर मेरे लिए जगह बनाया, அவன் அசந்து போயிருக்கல. वो ऐसा ही नहीं तक गया था। அவனை தேடி அப்பா இயேசு தெய்வம் வருகிறார். उसे ढूंढकर पिता परमेश्वर आ रहा है। ஆமென். அங்கே தெளிவா சொல்லிருக்கு, அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி रात में परमेश्वर उसके लिए दर्शन कर என்ன சொல்றார் பாருங்க, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, பயப்படாதே. நான் உன்னோடு கூட இருந்து அவர் சொல்றார், நான் உன்னோடு கூட இருந்து. என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் எப்படி சொல்றாரு பாருங்க. ஆபிரகாம் யார் தெரியுமா? अब्राहम कौन है? ஏய் உனக்கு அப்பா மாத்திரம் இல்லப்பா, तेरे लिए पिता काफी அவன் ஏன் ஊழியக்காரன் சொல்லணும். वो मेरा सेवक है ऐसा बोलना चाहिए। ஆமென். அல்லேலூயா. உங்க பிள்ளைங்க आपके बच्चे ஆண்டவர் சமூகத்துல போய் நிக்கும்போது परमेश्वर के भवन में जाकर रुकते உங்க समय பிள்ளைங்கிட்ட உங்களை குறித்து சொல்லணும். ஆண்டவர் எப்படி சொல்லணும் தெரியுமா? आपके बच्चों के पास आपके बारे में परमेश्वर ஏ को உன் बोलना அப்பா चाहिए, என் ஊழியக்காரன்டா, तेरे पिता मेरा सेवक है, அவனை ஆசீர்வதிச்சது போல நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புறேன்னு तुझे சொல்லணும். आशीष देता वैसे तुझे भी आशीष करूंगा ऐसा बोलना चाहिए। ஆமென். உங்க அப்பா ஒரு ஏமாத்து பேர் வழி. तेरे पिता एक धोखा देने वाला एक मनुष्य है। ஞாயிற்றுக்கிழமான அவருக்கு காய்ச்சல் வந்துரும், अगर रविवार के दिन आते समय उसे बुखार आ जाएगा, ஞாயிற்றுக்கிழமான தூக்கம் வந்துரும் रविवार के दिन में उसे नींद आ जाएगा, அப்படின்னு உங்க பிள்ளைகிட்ட அவர் சொல்லக்கூடாது. ऐसा आपके बच्चों के पास नहीं बोलना चाहिए। உங்க பிள்ளைங்கிட்ட எப்படி சொல்லணும் தெரியுமா ஆண்டவர்? अपने बच्चों से क्या बोलना चाहिए? இந்த ஆபிரகாமை குறித்து ஈசாக்கு கிட்ட எவ்வளவு பெரிய நற்சாட்சி சொன்னாரு. इस अब्राहम के बारे में ईसा के पास कितना अच्छा संदेश बोलता அதனால है। நம்ம என்ன யோசனை தெரியுமா? इसलिए हम क्या सोचेंगे, என் பிள்ளையும் ஏசப்பட்ட போக வேண்டாம், मेरे बच्चे भी यीशु के पास न जाए, நானும் ஏசப்பட்ட போக வேண்டாம். मैं भी नहीं जाऊंगा। ஆமென். அல்லேலூயா. ஆமென். சந்தோஷமா இருக்குல்ல? क्या अभी बहुत खुशी है। நம்ம பாட்டு மட்டும் பாட சொல்லுங்க, இன்னைக்கே பறந்து பரலோகத்துக்கு போயிடுற மாதிரி பாடுவோம். ஆனா हम गीत गाएंगे जैसा आज ही उड़कर हम स्वर्ग में जाएंगे। ஆமென். அல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்க தெளிவா கவனிச்சு பாருங்க. इस शब्द को आप अच्छे से जांच कर அவர் சொல்றார், நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன். मैं तेरे पिता अब्राहम के परमेश्वर हूँ। அவன் நேரா சொல்லிருக்கலாம், ஈசாக்கே நான் உன் தேவன் வந்திருக்கேன்னு சொல்லிருக்கலாம்ல. वो ऐसा बोल सकता था कि ईसाक मैं तेरा परमेश्वर आया हूँ। இந்த இடத்துல நிறைய ரகசியம் இருக்குங்க. पर इस जग में बहुत सारा रहस्य है। ஆபிரகாம் என் சிநேகிதன்டா. अब्राहम मेरा दोस्त है। ஈசாக்கு கிட்ட தேவன் தன்னை காண்பிக்கும் போது சொல்றார், ஆபிரகாம் என் சிநேகிதன். ईसाक से बोलते समय अब्राहम से कहता है कि वो मेरा दोस्त है। ஒரு நண்பனோட எப்படி பேசுவானோ அதே போல நான் ஆபிரகாம் கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். जैसे एक दोस्त अपने दोस्त से बात करता है वैसे ही मैं अब्राहम के साथ बात कर रहा हूँ। அந்த ஆபிரகாமோட பேசின ஆண்டவர் தான் ஈசாக்கே நான் உன் தேவன், ஆபிரகாமுடைய தேவன். वैसा अब्राहम से बात करने वाला परमेश्वर मैं तेरा परमेश्वर हूँ। ஆபிரகாம் பார்த்து சொன்னாரு தேவன், अब्राहम को देखकर परमेश्वर कहता है பயப்படாதே, डर मत, உன்னை ஆசீர்வதித்து तुझे आशीष कर कर எல்லா ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன்னு சொன்னார். सभी जातियों के लिए पिता बनाऊंगा ऐसा लिखा गया था। ஆமென். இங்க வந்து என்ன சொல்றாரு தெரியுமா? अभी इधर आकर क्या कहता है, நான் உன்னோடு கூட இருந்து तेरे साथ रहकर என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் मेरे दास अब्राहम के निमित्त நான் உன்னை என்ன செய்ய போறேன்? உன்னை ஆசீர்வதித்து. आशीष कर कर। ஆமென். இதுல இந்த விஷயத்தை நீங்க நல்லா நோட் பண்ணிக்கங்க. इस कार्य को आप नोट कीजिए। உங்க நிமித்தமாகத்தான் கர்த்தர் உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும். आपके निमित्त ही आपके बच्चों को परमेश्वर आशीष करने वाला है। உங்கள் நிமித்தமாக தான் உங்க பிள்ளைகளை கர்த்தர் आपके ஆசீர்வதிக்கும். निमित्त ही परमेश्वर आपके बच्चों को आशीष करेगा। ஆமென். அப்ப ஒரு அப்பா அம்மா எவ்வளவு முக்கியமா நீங்க கர்த்தரை தேடணுங்கிறத நீங்க அறிந்து एक கொள்ளுங்க. पिता और माँ कितना परमेश्वर को ढूंढना चाहिए ऐसा आप सोच लीजिए। நல்லா அறிஞ்சிருக்கீங்களா? क्या आप जानते हैं? ஆமென். பிள்ளை பைபிள் படிக்க சொல்றாரு, படி பைபிள் அப்படின்னு சொல்றாரு. बच्चों को बाइबल पढ़ने के लिए कहते அவங்க हैं, நியூஸ் பேப்பர் படிப்பான். ये न्यूज़पेपर पढ़ेंगे। பிள்ளை படிக்கிறது என்னது? बच्चा क्या पढ़ेगा? அப்பா படிக்கிறது என்னது? पिता क्या पढ़ेगा? சில அப்பா அம்மாரெல்லாம் பைபிளை திறந்து பல வருஷம் இருக்கும். कुछ पिता लोग बाइबल खोलकर ही बहुत सारे साल हुआ होगा। கேட்டா எங்க நேரம் இருக்கு? उसके समय कितना समय है? சுத்தி வருவதற்கு நேரம் தாராளமா இருக்கும்.
घूम कर आने के लिए समय बहुत सारा है। சுத்தாமல் அமர்ந்திருந்து வேதத்தை படிப்பதற்கு நேரம் இல்லை. बिना घूम कर एक जगह में बैठकर हम शास्त्र पढ़ने के लिए समय नहीं है। ஆனா இந்த வேத வசனத்தை நீங்க நல்லா கவனிக்கணும். पर इस वचन को आप ध्यान करके देखिए। கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் சொன்னதோட நின்றாம, परमेश्वर हमारे लिए जगह बनाया ऐसा बोलकर नहीं रुका। கர்த்தர் அவனோட தரிசனமானார். उसके साथ परमेश्वर दर्शन करता है। ஆமென். இப்ப சொல்றாரு, अब कहता है உன்னை ஆசீர்வதித்து मुझे आशीष कर உன் சந்ததியை तेरे संतान को என்ன பண்ணுவேன்னு சொல்றாரு? என்ன பண்ணுவேன்னு சொல்றாரு? பெருக பண்ணுவேன். बढ़ाऊंगा। அதுல இன்னொரு இடத்துல அழகா ஒரு டிரான்ஸ்லேஷன்ல சூப்பரா சொல்லிருக்கு. एक ट्रांसलेशन में बहुत अच्छे तरह से लिखा गया है, வர்த்திக்க பண்ணிட்டே இருப்பார், उसे बढ़ाते रहेगा, பெருக பண்ணிட்டே இருப்பார். उसे बढ़ाते रहेगा। ஆமென். ஆமென். அவர் ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தை நீங்க கொஞ்சம் நினைவு கூர்ந்து பார்க்கணும். वो अब्राहम के लिए बोलने वाले शब्द को आप सोच कर देखिए। 17ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. ஆதியாகம புத்தகம் 17ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி, உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். பாருங்க, உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். तेरे बीच में एक वाचा करते अत्यंत में बढ़ाऊंगा। ஆமென். 5வது வசனத்தை நீங்க பாருங்க. இனி உன் பேர் ஆபிரகாம் என்னப்படாது. 4வது வசனம் நான் உன்னோட பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். பாருங்க, நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். सभी जातियों के लिए पिता बनेगा, ऐसा में वाचा किया। இதெல்லாம் யாருக்கு சொன்னாரு? ऐसा किसके साथ वाचा किया? ஆபிரகாம் தானே சொன்னாரு. अब्राहम के साथ बात किया। எனக்கு அவர் சொன்னாரு. क्या वो मेरे पास बात किया था? ஹalleluya. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன எப்படி வந்திருக்குன்னு சொன்னா, बहुत लोग का सोच कैसा है? அவருக்கு தானே சொன்னாரு. उसके लिए बोला था, எனக்கு சொல்லலல்ல. मुझे नहीं बोला, எனக்கு சொல்லலல்ல. मुझे नहीं बोला। எனக்கு சொல்லியிருந்தா பரவாயில்ல. अगर मुझे बोला होगा तो काफी है। இன்னைக்கு என்ன தெரியுமா நடக்கு தெரியுமா? अभी क्या हो रहा है? உங்களை கூப்பிடணும், आपको बुलाना चाहिए, தலையில கை வைக்கணும், सिर में हाथ रखना चाहिए, தீர்க்கதரிசனமா சொல்லணும். फिर बहुत सारे அது நடந்ததோ நடக்கலையோ, अगर वो होगा कि नहीं होगा। ஐயோ அபிஷேகம் அப்ப எங்க இருந்து வரும்னே தெரியாது, வந்துரும். अभी अभिषेक कहाँ से आता है नहीं जानते हैं, वैसा आ जाएगा। ஈ வைக்கிற மாதிரி ஒரு கூட்டம் அப்படியே அந்த கருப்பட்டியில இருக்க டேஸ்ட பாக்குறதுக்கு ஒரு கூட்டம் வந்துரும். फिर ऐसा मक्खी के जैसा पूरा एक झुंड आ जाएगा। சத்தியத்தை பேசி அந்த சத்தியத்தை நிமித்தம் உள்ள இருக்கிற கட்டுகளுக்கு விடுதலை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா கஷ்டம். सच्चाई के बारे में बात कर कर फिर वो बंधनों को तोड़ना बहुत मुश्किल है। ஆனா ஆபிரகாம ஆண்டவர் எப்படி ஆசீர்வதித்தார் தெரியுமா? पर अब्राहम को परमेश्वर कैसा आशीर्वाद देता है? அவனை அப்படியே சோதிச்சு புடமிட்டு அவனை உருவாக்கி கொண்டு வந்து ஆசீர்வதிச்சார். उसे जांच कर उसे शिक्षा देकर फिर उसे आशीष करता है। ஈசாக்கு அப்படி இல்ல நீங்க நினைக்கிறீங்களா? और ईसा को वैसा नहीं है, आप सोच रहे होंगे। ஆமென். ஹalleluya. அப்பா பெரிய ஆளு அதனால ஈசாக்கெல்லாம் சும்மா விட்டுட்டாங்க நீங்க நினைக்கிறீங்களா? पिता महान है इसलिए ईसा को वैसे ही छोड़ दिया, सब सोच रहे होंगे। சும்மா விடலங்க. ऐसा नहीं छोड़ता। ஈசாக்கு விரட்டுனாங்க. ईसा को भी भगाए थे, ஆனா ஈசாக்கு விரட்டுனவங்கள பார்க்கல. पर ईसा जो भगाते उन्हें नहीं देखा, அவன் தேவனையே பார்த்துட்டு இருந்தான். वो सिर्फ परमेश्वर को देखते रहता। அதனால விரட்டுறவங்க எல்லாம் அவன் பார்வைக்கு ஒரு மூட்டை பூச்சி மாதிரி தான் தெரியும். जो भी उन्हें भगा रहा था वो सब सभी मक्खियों के जैसा दिखने लगा। ஆமென். ஹalleluya. ஆண்டவர் உங்களுக்கு தரிசனமா என்ன சொல்றார் தெரியுமா? परमेश्वर आपके लिए दर्शन होकर क्या बोलेगा? பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, बाजू वालों को देखकर कहिए, உன்னை ஆசீர்வதித்து मुझे आशीष करना है। சொல்லுங்க, பெருகவே பெருக பண்ணுவார். संतान को बढ़ाएगा। ஹalleluya. நீங்க பெருகிட்டே போவீங்க. आप बढ़ते रहेंगे। அத பார்க்கற எனக்கு பொறாமையா இருக்குன்னு சொல்றாங்க சிலர். उसे देखने वाले मुझे जलन होगा ऐसा बोलेंगे। சிலருக்கு நம்ம முன்னால மத்தவங்க ஐஸ்வர்யவானா மாறிட்டாங்கன்னா ஐயோ எப்படி தோணும் தெரியுமா? எனக்கு பின்னால வந்தவன் எனக்கு முன்னால போயிட்டு இருக்கான், நான் முன்னால வந்தவன் நான் பின்னால போயிட்டு இருக்கேன். अगर कुछ लोग पहले आशीर्वाद पाए तो कहेंगे कि जो मेरे पीछे आया था वो बहुत आशीर्वाद हो गया, और मैं जो आगे आया था मैं बहुत पीछे आशीर्वाद में जा रहा हूँ। இத நினைச்சு நினைச்சே வயிறுலாம் எரிஞ்சு போகுது. इसे सोच सोच कर हमारे पेट सब जल रहा है। ஹalleluya. நினைச்சு நினைச்சு அவளுக்கு ஒரு அடி போடுறேன். praise the Lord. ஹalleluya. நினைச்சு நினைச்சு எனக்கு என்ன செய்யுது? उसे सोच सोच कर हमें क्या हो रहा है? சொல்லுங்க, வயிறெல்லாம் எரிஞ்சு போகுது. हमें जलन हो रहा है। ஆமென். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. நீங்க யார பார்க்கலன்னு அர்த்தம் தெரியுமா? आप किसको नहीं देखे?
ஈசாக்கு மாதிரி ईसा के जैसा அவங்க அப்பாவை அவன் பார்க்கல, அப்பாவை பார்த்தான், தேவனை பார்க்கறான். परमेश्वर को देखता है। அதனாலதான் இங்க வந்து அவர் பேசும்போதே அவர் சொல்றாரு, ஆபிரகாமுடைய தேவன் பான்னு பேசினார். इसलिए यहाँ आकर वो बात करते समय कहता है कि मैं अब्राहम के परमेश्वर हूँ। இந்த காரியத்தை எல்லாம் நான் வேதத்துல நம்ம பார்க்கும்போது इस कार्य को आप शास्त्र में देखते समय தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அங்கே ஒரு மேல உண்டாகிறத நம்ம பார்க்கிறோம். इसके आशीर्वाद उसके ऊपर है, उसे आप देख रहे हैं। இங்க ஒரு காரியத்தை அவர் செஞ்சோம். यहाँ एक कार्य वो करता है। நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்த உடனே நம்ம என்ன செஞ்சிரோம், பெட்டி எடுத்து கிளம்பிடுவோம். हमें आशीर्वाद देने के बाद हम हमारे पेटी लेकर हम चल जाएंगे। ஆமென் ஆமென் ஹalleluya ஹalleluya பெட்டி எடுத்து கிளம்பிடுவோம், யாருக்கும் சொல்ல மாட்டோம், கிளம்பிடுவோம். हम तैयार होकर निकल जाएंगे, किसी को बोलेंगे नहीं। ஆமென் ஆமென் கிளம்புவோமா கிளம்பட்டோமா? வேலையில இந்த மாசம் 20,000 சம்பளம் கூட்டி கொடுத்துட்டாங்கன்னா சொல்லவே மாட்டோம், கிளம்பிடுவோம், பெட்டி எடுத்துரும். काम के स्तर में अगर 20,000 आपको पगार ज्यादा मिलेगा ऐसा बोलने के बाद हम जल्दी से तैयार होकर भाग जाएंगे। உடனே ஒரு பிளான் வந்துரும், இந்த இன்னும் 2 நாள் சுட்டி எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம், தூங்கிக்கலாம் வீட்ல. फिर हम सोचेंगे कि 2 दिन और छुट्टी ले लेंगे, हमारे घर में सो जाएंगे। நமக்கு அப்படிலாம் என்ன வந்துரும்? हमें ऐसा सोच आएगा। திடீர்னு ஒரு 4 லட்சம் கிடைச்சிட்டு, ஒரு 5 லட்சம் கிடைச்சிட்டு, ஒரு 10 லட்சம் கிடைச்சிட்டுன்னா சொல்லாமலே போயிடலாம். अगर 4-5 लाख मिल गया, 10 लाख मिल गया तो हम किसी को बोलेंगे नहीं। கம்பெனிக்காரன் நம்மளை தேடிட்டு தான் இருக்கணும். हम कंपनी वाले हमें ढूंढते रहेंगे। ஆமென் ஹalleluya ஹalleluya ஆனா ஈசா யார் தெரியுமா? पर ईसा कैसा है? இவ்வளவு வாக்குத்தத்தங்களை சொன்ன உடனே इतना वाचा बोलने के बाद அவன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மறக்கல, वो रविवार के आराधना नहीं छोड़ा, விசேஷித்த கூட்டங்களை மறக்கல, विशेषित सभाओं को नहीं भूला, ஜெபத்தை அவன் மறக்கல, प्रार्थना को कभी भूलता नहीं, டைம் வாட்ஸ்அப்ல போட்டுருக்காங்களோ அதையும் மறக்கல. व्हाट्सएप में जो समय दिया है वो कभी भूला नहीं। நமக்கு எப்படி எல்லாம் கம்யூனிகேஷன் கொடுத்தாங்க அவன் அதையும் அவன் மறக்கல. ऐसे कैसे हमारे साथ बात करते हैं वो कभी भूला नहीं। அவன் கம்யூனிகேட் பண்றதுல டெடிகேட் பண்ணியிருந்தான். वो बातें करने में वो लगा हुआ था। ஆமென் ஆமென் ஹalleluya ஹalleluya இணைக்கப்படுவதுல அவன் எப்படி இருந்தான் கேட்டீங்கன்னா, इकट्ठा होने में वो कैसा था? எப்படி இருந்தான் சொல்லுங்க? அப்படியே ஒப்பு கொடுத்திருந்தான், அர்ப்பணித்திருந்தான். वो पूरा लगा हुआ था उसमें। நீங்க இருக்கீங்களா? क्या कोई ऐसा नहीं है? சத்தமா அலையில சொல்லுங்க. இருப்போம், हम रहेंगे ஆனா पर இறங்கின உடனே இருக்க மாட்டோம். हम नीचे उतरने के बाद नहीं रहेंगे। நான் விசுவாசிக்கிறேன், நீங்க இருப்பீங்க. पर मैं विश्वास करूंगा कि आप रहेंगे। ஆமென் நானும் விசுவாசிக்கணும்ல. मैं भी विश्वास करना चाहिए। ஈசா யார் தெரியுமா? ईसा कौन है? ஆசீர்வாதம் வந்த உடனே ஆசீர்வாதத்துக்கு பின்னால அவன் போல. आशीर्वाद आने के बाद वो आशीर्वाद के पीछे नहीं पड़ गया। இவ்வளவு ஆசீர்வாதங்கள் நீங்க தானே டேடி எனக்கு கொடுத்தீங்க. इतना आशीर्वाद पिता आपने मुझे दिया है। நான் சொல்றேன், நான் நல்ல சட்டை போட்டிருக்கேன்னா உங்களால தான். मैं अच्छा वस्त्र पहना हूँ वो आपके निमित्त है। எனக்கு நல்ல மனைவி கிடைச்சிருக்காங்கன்னா உங்களால தான். मुझे अच्छा पत्नी मिला है वो आपके निमित्त से। எனக்கு நல்ல பிள்ளைங்க கிடைச்சிருக்காங்கன்னா உங்களால தான். मुझे अच्छा बच्चे मिले हैं वो आपके निमित्त से। எனக்கு நல்ல உயர்வான வேலை கிடைச்சிருக்கிறது உங்களால தான். मुझे बहुत अच्छा काम मिला है वो आपके निमित्त से। நான் நல்ல வீடு கட்டி இருக்கிறது உங்களால தான். मैं अच्छा घर बनाया हूँ वो आपके निमित्त से। அதனால நான் என்ன செய்வேன் தெரியுமா? इसलिए मैं क्या करूंगा? அடுத்த வசனத்தை பாருங்க. अगला वचन देखिए। அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி. वहाँ एक वेदी बनाकर। ஆமென் எதை கட்டணும்? क्या बनाया? சொல்லுங்க, எதை கட்டணும்? நிறைய பேர் பலிபீடத்தை கட்டுறதை மறந்துடுறாங்க. लोग वेदी बनाना ही छोड़ देते हैं। ஆமென் ஹalleluya பலிபீடத்தை கட்டி वेदी बनाकर கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு परमेश्वर के नाम को महिमा करकर அங்கே அவன் கூடாரத்தை போட்டான். वहाँ एक तंबू बनाया। அவ்விடத்தில் उस जगह में ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். ईसा के दासों ने एक कुआं खोदा। ஆமென் ஹalleluya பலிபீடத்தை கட்டுனா அங்கே கூடாரத்தை போட்டான். वहाँ वेदी बनाया, वहाँ एक तंबू बनाया। நாம பலிபீடத்தை ஒரு இடத்துல கட்டுவோம், கூடாரத்தை ஒரு இடத்துல போடுவோம். हम एक जगह में वेदी बनाएंगे और एक जगह में तंबू बनाएंगे। பலிபீடம் கட்டுறதுக்கு ஒரு இடம் இருக்கும், கூடாரம் கட்டுறதுக்கு ஒரு இடம் वेदी வச்சிருக்கோம். बनाने के लिए एक जगह रखेंगे और तंबू बनाने के लिए एक जगह रखेंगे। ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு ஒரு இடமா இருக்கும். आशीष पाना एक जगह होगा। ஆ? சொல்லுங்க. சரி, பரவாயில்ல. ஹalleluya தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட இடத்திலே நீ கூடாரத்தை போடணும். परमेश्वर जो आशीर्वाद दिए है वो पाने वाला उस जगह में आपकी तंबू बनाना நம்ம चाहिए। பேதுரு மாதிரி ஆட்கள் இருந்தாங்கன்னா டப்புன்னு சொல்லிடுவாங்க. अगर पतरस के जैसा लोग रहेंगे तो பேதுரு என்ன சொன்னாரு? जाएंगे। "பா, இந்த இடம் பார்க்கிறதுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்கு." पतरस कैसा कहता है कि ये जगह அவன் உடனே சொல்றான், உமக்கு ஒரு கூடாரம், तो आपके लिए एक तंबू, ஆ? மோசேக்கு ஒரு கூடாரம், मूसा के लिए एक तंबू ஆ? எலியாவுக்கு ஒரு கூடாரம், और एलिया के लिए एक அப்புறம் तंबू। நமக்கு ஒரு கூடாரம் போட்டுருவோம். हमारे लिए भी एक तंबू உங்ககிட்ட बनाएंगे। பேசுனது யாரு?
आपसे बात करने वाला कौन மோசே है? தானே? मूसा बात करता है। அவர் வந்து பேசிட்டு போயிடுவார்ல. वो आकर बात करके ஒரு चले கூடாரத்தை जाएगा। போட்டு அங்கே உட்கார வைங்க. और एक तंबू लगाकर फिर हम वहीं रहे। எலியா பேசினார் தானே? एलिया ने बात किया ஒரு था। கூடாரத்தை போட்டு அவரே அங்கே உட்கார வைங்க. एक तंबू बनाकर वहाँ அந்த இடத்தை பார்க்க எவ்வளவு மகிமையா இருக்கியா. उस जगह को देखते समय कितना महिमा भरा हुआ है। ஏசப்பா ஏசப்பா நமக்கு ஒரு கூடாரம் போட்டு இங்கே இருந்துடலாம். यीशु हमारे लिए भी एक तंबू बनाकर हम इस जगह में रहेंगे। ஆமென். அந்த அளவுக்கு அட்ராக்டா இருந்தது யாருக்கு? उतना बहुत पेदरू। आकर्षक लगा इस पतरस के लिए। நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? हम क्या बोलेंगे? பலிபீடத்தை கட்டுவோம், एक वेदी बनाएंगे, கூடாரத்தை இன்னொரு பக்கம் போடுவோம். तंबू ये और एक जगह पे बनाएंगे। அப்பதான் கட்டுறதுக்கு ஒரு இடம் இருக்கும், கூட்டி இருக்கிறதுக்கும் ஒரு இடம் और இருக்கும். बनाने के लिए भी एक जगह होगा, इकट्ठा होने के लिए भी एक जगह அப்புறம் होगा। எப்படிங்க வேலைக்காரங்க துறவு தோண்ட முடியும்? फिर कैसे दास लोग आकर कुआं बना सकते हैं? நீங்க ஒரே இடத்துல இருந்தாதான் உங்க வேலைக்காரனும் துறவு விட்டுறதுக்கு வழியை अगर आप கற்றுக்கிறாங்க. एक ही जगह में होंगे तो आपके दास सब आकर आपके कुआं खोद सकते हैं। ஆமென். ஹalleluya. உங்க வேலைக்காரனும் துறவு விட்டணும். आपके दास लोग भी कुआं खोदना चाहिए। சிலர் என்ன செய்யணும் தெரியுமா? कुछ लोग क्या सोच रहे होंगे? என்கிட்ட வேலையை பார்க்கிறவன் मेरे पास जो काम करने वाला பென்ஸ் கார்ல வாரான், बेंच कार में आता है, நான் இன்னும் டாக்ஸிலே போயிட்டு இருக்கேன். मैं अभी भी टैक्सी में चल रहा हूँ। ஆமென். இந்த நிலைமை நம்ம வந்துடக்கூடாது. इस स्थिति में नहीं आना चाहिए। ஆமென். அவன் பென்ஸ் கார்ல போறான்னா அப்பா அவனை अगर वो ஆசீர்வதிச்சிருக்காரு. बेंच कार में आता है तो परमेश्वर ने அவன் उसे எந்த आशीष அளவுக்கு दिया। அவன் பலிபீடத்தை கட்டிட்டே இருப்பான் தெரியுமா? वो कितना अच्छे तरह से वेदी बनाया होगा। ஒரு நன்மை கிடைச்சோன்னா பலிபீடத்தை கட்டுவான். एक भलाई मिलने के बाद एक वेदी बनाएगा। ஆமென். நிறைய அர்த்தங்கள் இருக்கு, பேசலாம். इसमें बहुत सारे अर्थ है, बात कर सकते அவன் हैं। கட்டிட்டே இருக்கான், वो बनाते रहता है, கட்டிட்டே இருக்கான், बनाते रहता है, கட்டிட்டே இருக்கான். बनाते रहता है। அவன ஆசீர்வதிக்கப்படுறான். वो भी आशीर्वाद पाता है। அந்த வசனத்தை நீங்க பாருங்களேன். इस वचन में आप அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். ईसाक के दासों ने एक कुआं बनाया। ஆமென். ஆமென். என்ன நடந்துச்சு? அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கண்டார்கள். वहाँ जल को देखे। ஆமென். ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. ஹalleluya. உங்க வேலைக்காரர் உங்கள் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. आपके दासों भी आपके निमित्त आशीर्वाद पाना चाहिए। வேலைக்காரனுக்கு சம்பளம் கொடுக்கும்போது அழுது கொடுக்காதீங்கன்னு. दासों को पगार देते समय रोक कर मत दीजिए। நிறைய பேர் வேலைக்காரனுக்கு சம்பளம் கொடுக்கும்போது மூக்கை சீந்தி தொடச்சி கொடுத்ததுனால நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட மாட்டீங்க, அவனும் நீ ஆசீர்வாதமாயிருன்னு சொல்ல மாட்டேங்க. सेवक को पगार देते समय रो रो कर देते हैं, इसलिए वो आशीर्वाद नहीं पाता है। आपके आशीर्वाद नहीं पाता। இவ்வளவு கொடுக்கணுமா? क्या इतना देना चाहिए? இப்ப எதுக்கு வேலைக்கு வைக்கணும்? तो क्यों उन्हें काम के लिए रखना चाहिए? நீங்களே செய்ய வேண்டியதானே? आप खुद कर सकते हैं। இவ்வளவா? क्या इतना देना है? அவன் அதை கேட்ட உடனே वो नहीं सुनने के बाद திருப்தியா வேலை செய்ய மாட்டான். वो बहुत तृप्त तरह से काम नहीं திருப்தியா करेगा। வேலை செய்யணும்னா अगर तृप्त तरह से काम करना है, நீங்க மன நிறைவோடு அவங்ககிட்ட நடந்துக்கணும். उसे पूरे मन के साथ आप उसके चाल चलन रखना நான் चाहिए। சொல்றது உங்களுக்கு புரியுதா? क्या मैं बोलने वाला आपको समझता है? உங்க கம்பெனில நீங்க வேலை செய்றீங்க, आप एक कंपनी में काम कर रहे हैं, மாசம் மாசம் உங்களுக்கு 30ஆம் தேதிக்கு முன்னாடி டாம்னு 27ஆம் தேதி சம்பளம் உங்க அக்கவுண்ட்ல விழணும். महीना महीना आपको 30वें दिन में आपको पगार मिलना चाहिए। ஒரு மாசம் விழலன்னா நீங்க என்ன செய்வீங்க? अगर एक महीना नहीं मिला तो आप क्या करेंगे? ம்? நேரா மேனேஜர்ட்ட போவீங்க, பேங்க் மேனேஜர்ட்ட, எனக்கு ஏன் அக்கவுண்ட்ல ஏன் இந்த மாசம் பணம் வரல? फिर बैंक मैनेजर के पास आप जाकर पूछेंगे कि क्यों इस महीने में मेरे लिए पैसा नहीं मिला। அப்புறம் நேரா உங்க டிபார்ட்மெண்ட் போவீங்க. फिर आपके डिपार्टमेंट में जाएंगे, உங்க டிபார்ட்மெண்ட் போயிட்டு அதுக்கப்புறம் என்னன்னு விசாரிக்க ஆரம்பிப்பீங்க. वहां जाकर आप कोई पूछताछ करेंगे। ஆமென். கேப்பீங்களா கேட்க மாட்டீங்களா? ऐसा करेंगे அது कि नहीं? வெடிய வெடிக்குது. கேட்போம். हम करेंगे। நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கோம், வேலை செஞ்சிருக்கோம், ஞான் சம்பளம் தராம இவன் எப்படி எடுத்து விட்டா கேஸ் அவங்கள போட்டுருவீங்க. हम कितना कठिनाई से काम किए तो ये कैसा हमारा पगार ले सकता है? போடுங்களா போட மாட்டீங்களா? हम उनके ऊपर केस कर देंगे। ऐसा மாட்டி बोलेंगे। அவனை இழு இழுத்துறோட சவு முட்டாய் அவனை இழுத்து ரோட்டுக்கு கொண்டு வரைக்கணும்னு நீங்க ஆசைப்படுவீங்க. उसे पकड़कर खींचकर रास्ते में लाना चाहिए, ऐसा ஆனா सोचेंगे। அங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, पर वहाँ आप सोच कर உங்க देखिए பணம் எவ்வளவு போச்சு, आपके पैसे कितना गया, உங்க மன உளைச்சல் எவ்வளவு உங்களுக்கு இருந்துச்சு, आपके मन में कितना दर्द உங்க हुआ, அலைச்சல் எவ்வளவு இருந்துச்சு, आपके वहाँ यहाँ जाना कितना அதனால हुआ, நீங்க இழந்தது எவ்வளவு, उसके निमित्त आपने कितना खो दिया। என்னைக்காவது நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்திருக்கீங்களா? क्या उसके बारे में आप गिनती रखकर देखे हैं? நான் அவனை நடுத்தர கொண்டு வந்து இழுத்து அலைய விட்டேன் அப்படின்னு பெருமையா பேசுறதுக்கு நீ இழந்து போனது ஏராளம். रास्ता में उसे मैं खींच कर लाया है सब बोलना, आप इतना घमंड से बोलना, पर आपने कितना खो दिया आप नहीं समझा। அதனாலே பாதி உங்க வீட்டுல சமாதானத்தை இழந்து போனது ஏராளம். उसके निमित्त आपके जीवन में शांति को खो दिए हैं, वो बहुत सारा है। ஆமென். இவன் தன்னுடைய வேலைக்காரங்களை துறவு வெட்டட்டுன்னு விட்டான் பாருங்க. ये अपने दासों को कुआं बनाने के लिए उसे छोड़ दिया। அடுத்தது என்ன நடந்துச்சு தெரியுமா?
अगला क्या हुआ? உங்கள் சத்துருக்கள் எல்லாம் உங்களுக்கு சிநேகிதர்களா மாறுறாங்க. ஆமென். ஆமென். சத்துருக்களை சிநேகிங்கள் என்று எழுதியிருக்கிறது. शत्रुओं को प्रेम करना चाहिए। நீ விரோதியாவே மாறிட்டு இருக்க கூடாது. आप ऐसा शत्रु नहीं बनना நீங்க चाहिए। சிநேகிக்கிறவங்கள மாறணும். आप प्रेम करने वाले जैसा बनना चाहिए। அழகா அந்த இடத்துல சொல்லி இருக்கு பாருங்களேன். நீங்க நல்ல கவனமா பாருங்க. 26வது வசனத்துல அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் கேராரிலிருந்து அவனிடத்துக்கு வந்தார்கள். ஆமென். யாருக்கு வந்தாங்க? किसके पास आए? முதல்ல ஓடி போன்னு விரட்டி விட்டாங்க. पहले भगाने के लिए तैयार थे। எப்படியாவது ஒளிஞ்சு தொலைன்னு விரட்டுனாங்க. ऐसे भी उसे भगाने के लिए तैयार थे। இன்னைக்கு போட்ட தம்ப்நெயில்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காரியம் தெரிஞ்சிருக்கும். आज रखा हुआ थंबनेल में आप देखे होंगे तो आपको एक कार्य के கோதுமை அந்த இதுல இருந்து அந்த சாக்குல விழுந்து சாக்குல இருந்து கீழே நிறைஞ்சு விழுகிறத நீங்க அதை பார்த்திருப்பீங்க. गेहूं भरकर वो नीचे गिरने वाले एक चित्र लगा गया है। ஏன் தெரியுமா? ஈசாக்கு क्योंकि ஈசாக்கு சொல்லுங்க, ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைத்தான், 100 மடங்கு பலன் அடைந்தான். ஆமென். எந்த தேசத்துல? किस देश में? அந்த தேசம். அந்த தேசம் எப்படி இருந்துச்சு? उस देश में उस देश कैसा था? அந்த ஊர்ல இருந்த ஒருத்தன் கூட விவசாயம் பண்ண மனசே இல்லாம இருந்தான். कोई भी खेती करने के लिए तैयार नहीं था। ஆமென். நாம என்ன சொல்லுவோம்? पर हम क्या करेंगे कि அவனே செய்யல, நான் எப்படி செய்யறேன்னு சொல்லுவோம். वो नहीं करता है तो मैं क्यों करूं ऐसा? ஆனா ஈசாக்கு யாரை பார்த்தான் தெரியுமாங்க? ईसा किसको देखता है? நிலத்தையும் பார்க்கல, जमीन को नहीं देखा, அந்த ஊர்ல இருக்க மனுஷனையும் பார்க்கல, रहने वाले मनुष्य को नहीं देखा, மழையை பெய்ய பண்ணுகிற தேவனை பார்த்தான். बरसाने वाला परमेश्वर को देखा। ஆமென். அதனாலதான் வேதம் அழகா சொல்லி இருக்கிறது, इसलिए शास्त्र में बहुत अच्छे நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், हम हवा को भी नहीं देखेंगे, மலையையும் பார்க்க மாட்டீர்கள், बरसात को भी नहीं देखेंगे, பள்ளத்தாக்கு எங்கும் நீரூற்றை காண்பீர்கள், और आप தண்ணீரால் நிரப்பப்பட்டு இருக்கிறதை காண்பீர்கள். जल से भरे हुए देखेंगे। ஆமென். அல்லேலூயா. நீங்க வெட்டி வைப்பீங்க, आप खोद कर रखेंगे। வெட்டுறதுக்கு சோம்பேறித்தனம்னா உங்க இடத்துல தண்ணி வராது. अगर खोदने के लिए आप बहुत देर बढ़ जाएंगे तो आपके लिए पानी नहीं मिलेगा। யார் வெட்டுறாங்களோ அவங்க பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். जो खोदेंगे उनके लिए पूरा पानी से யார்? அதனாலதான் ஈசாக்கு இப்ப சொல்ல போறேன், அவன் உழைச்சான், பயங்கரமா உழைச்சான், ஹார்டா உழைச்சான். ईसा बहुत मेहनत किया था उस जगह में। ஆமென். அந்த மாதிரி அப்படியே டீசெண்டா சட்டை போட்டுட்டு அப்படியே மடங்காம அப்படியே அலைஞ்சிட்டு வரணும்னு நினைக்கிறேன். वस्त्र पहनकर वो आने वाला जैसा नहीं है। ஆமென். அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணான். वो बहुत मेहनत करता है। நான் நினைக்கிறேன் அவன் கோமளம் கூட கட்டிக்கிட்டு வயக்காட்டுல இறங்கிருப்பான். वो कुछ अलग वस्त्र पहनकर वो अपने खेती बाड़ी में रहा होगा। பயங்கரமா வேலை செஞ்சுட்டான். बहुत मेहनत किया होगा। ஆண்டவர் பார்த்தார், இவ்வளவு பிரயாசப்படுறியா ஈசாக்கு? परमेश्वर ने देखा क्यों इतना प्रयत्न करता है। உடனே ஆண்டவர் அவனுக்கு 100 மடங்கு பலன் கொடுத்தார். फिर उसे 100 गुना ज्यादा फल उसे दे दिया। நீங்க அப்படி பிரயாசப்பட்டு பாருங்க இந்த வருஷம். आप ऐसा प्रयत्न कर देखिए इस साल में। நீங்க 100 மடங்கு பலன் அடைகிறது மாத்திரம் இல்லங்க, आप 100 गुना ज्यादा आपको फल मिलेगा। काफी சத்துரு உங்ககிட்ட ஓடி வந்து சொல்லுவான், आपके शत्रु आपके पास आकर बोलेगा, நாம கொஞ்சம் இணக்கமா இருப்போம்பா, हम दोस्त बन जाएंगे, நம்ம கொஞ்சம் ஐக்கியம் ஆகலாமான்னு கேட்பான். हम मिल जाएंगे ऐसा बोलेगा। ஆமென். அவன் என்ன பதில் சொல்றான் பாத்தீங்களா? 27 வசனத்தை வாசிங்க, உங்களுக்கு புரியும். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு என்ன செஞ்சீர்கள்? துரத்தி விட்டீர்களே என்றான். நீங்க தானப்பா என்ன துரத்துனீங்க, நானா உங்களை துரத்துனேன்? आपने मुझे भगाया है, क्यों मेरे पास आए ऐसा पूछता है। ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஒருவன் 1000 பேரையும், एक व्यक्ति 1000 लोगों को, 2 பேர் 10000 பேரையும் துரத்துவார். 2 लोग 10,000 लोगों को भगाएंगे। ஆமென். ஈசாக்கு சொல்றான், ஏப்பா நானாப்பா போனேன், நீங்க தானப்பா என்ன துரத்துனீங்க? ईसा कहता है कि अगर मैं निकल गया क्यों आपने भगाया। ஏகு சொல்றான், ஏய் நானாப்பா போனேன், यहू कहता है कि क्यों मैं गया நீங்க था, தானப்பா என்ன விரட்டி விட்டீங்க? आपने मुझे भगाया था। ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென்.
ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும் சில சொல்ற காரியங்களை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். हर एक भविष्यद्वक्ता बोलने वाले शब्द को आप देखेंगे तो बहुत आश्चर्य तरह का होगा। ஏன்னா நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது அவ்வளவு மேலான காரியமாக இருக்கிறது. कि हमारा परमेश्वर आशीष करना महान कार्य है। அப்ப அத்தனை ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகணும்னா उतना आशीर्वाद आपके जीवन में होना चाहिए। तो நீங்க தேவனை சார்ந்திருக்கிறவர்களாகவே இருக்கணுங்க. आप परमेश्वर के साथ रहने वाले मनुष्य होना चाहिए। அல்லேலூயா. எப்தா சொல்றான், यफ्ता कहता है, நீங்க நியாயாதிபதிகளுடைய புத்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா எப்தா சொல்றான், न्याय की किताब में आप देखेंगे என்ன तो यफ्ता வேசி कहता है, மகன்னு நீங்க சொல்லி मुझे वेशी के ஏய், बेटा நீங்க से என்ன बोलकर விரட்டி ஓட ஓட அனுப்புனீங்க, मुझे भगाकर मुझे भगाए थे, இப்ப எதுக்கு என்கிட்ட வந்திருக்கீங்கன்னு கேக்குறான். अब क्यों मेरे पास आ रहे हैं ऐसा पूछा। ஆமென். உங்களை பார்த்து சில சொல்லுவாங்க, आपको देखकर कुछ लोग बोलेंगे, ஆமென். அல்லேலூயா. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? क्या बोलेंगे, நான் உங்ககிட்ட இருந்துக்கிறேன், मैं आपके साथ रहूंगा, நான் உங்ககிட்டே வந்து சேர்ந்துக்கிறேன், मैं आपके साथ मिल जाऊंगा, நான் உங்களோட இருக்க मैं விரும்புகிறேன், आपके साथ रहना चाहता நான் हूँ, உங்களோட ஐக்கியப்பட விரும்புகிறேன். आपके साथ मिलकर रहना चाहता உங்களுடைய हूँ। பகைவர்கள், உங்களுடைய சத்துருக்கள், உங்களுடைய விரோதிகள் எல்லாம் உங்களுடைய நண்பர்களாக சிநேகிதர்களாக வந்து இந்த வருஷத்துல மாறுவாங்க. आपके विरोधियों, आपको नफरत करने वाले सभी आपके साथ मिलकर एक मित्र बन जाएंगे। சிலர் இப்ப சொல்றது என்ன என் காதுக்கு மெதுவா கேட்கும். कुछ लोग बोलने वाले शब्द அவங்க मुझे सुनाई அப்படியே दे रहा है, இருக்கட்டும், நான் இப்படியே இருந்துக்கிறேன். वो वैसे रहेंगे तो मैं ऐसे ही रहूंगा। தூரமா இருக்கிறதே எனக்கு பெஸ்ட். जितना दूर रहेंगे उतना मेरे लिए काफी है। நான் பக்கத்துல போக சம்பிட்டாய் மாதிரி ஒட்டிக்கிறேன். मैं बाजू में उनके पास जाते जाते मैं चिपक நான் जाऊंगा, தான் அத்தனை பேருக்கும் சோறு போடணும். फिर उन्हें सब में खाना खिलाना पड़ेगा। ஆமென். அல்லேலூயா. தூரமா இருக்கிறதே நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். दूर रहना बहुत अच्छा है ऐसा सोचेंगे। அவங்க வந்தாலும் நீங்க ஏத்துக்கொள்ளுங்க, நீங்க நல்லவங்களாவே இருங்க. वो आएंगे तो भी उन्हें स्वीकार कीजिए, आप अच्छे व्यक्ति जैसा बनकर रहिए। ஆனா எப்தா ஒரு கண்டிஷன் போட்டான். पर युक्ता कहता है, என்ன சொன்னான் தெரியுமா? क्या कहता है, ஏய், என்ன நீ தலைவன் ஆக்குவேன்னு சொன்னா வந்து உங்க அத்தனை பேர் நான் காப்பாத்துவேன், मुझे एक प्रधान बनाएगा ऐसा बोलेगा तो मैं आकर मैं आपको चलाऊंगा, இல்லன்னா நீ அவங்களோட படிச்சுக்க போ, எனக்கு கவலை नहीं இல்லை. तो उनके साथ आप मर जाओ। ஆனா இங்க ஈசா கிட்ட, எப்பா நீங்க தானப்பா என்ன துரத்தி விட்டீங்க, ஈசா சொல்றான், நீங்க தானப்பா என்ன துரத்தி விட்டீங்க, ऐसा कहता है कि आपने मुझे भगाया, இப்ப ஏன் என்கிட்ட வர்றீங்க? अब क्यों मेरे पास आ रहे? அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? वो क्या बोलने लगे, 28 வசனத்துல பாருங்க, அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? वो क्या बोलते हैं, அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார். என்னமாய் நிச்சயமாய். என்னமாய்ங்க, சத்தமா சொல்லுங்க, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார். கர்த்தர் உம்மோட கூட என்ன செய்கிறார்? இத பார்க்கணும் மத்தவங்க. परमेश्वर आपके साथ है ऐसा दूसरों देखना चाहिए। நீங்க என்ன சண்டை போடுறதுலயும், நீங்க என்ன வம்பு பேசுறதுலயும், நீங்க என்ன வீம்பு பண்றதுலயும் நீங்க இருந்தீங்கன்னா உங்க சத்துரு உங்களை பார்த்து சொல்லுவான், கர்த்தர் நிச்சயமாய் உங்களை விட்டு விலகி போய் விட்டார், நான் உங்களோடு வரப்போறது இல்லை. आप झगड़ने में, आप लड़ाई करने में रहेंगे तो आपकी शत्रु आपको देखकर कहेगा कि परमेश्वर आपसे हट गया है। ஆமென். அல்லேலூயா. உங்க சத்துரு வாய் உங்களை புகழும். आपकी शत्रु ஆமென் சொல்லுங்களேன். நிறைய பேர் बात करना चाहिए। அவன் எங்க சத்துருவா இருக்கான், நான் தானே அவனுக்கு சத்துருவா இருக்கேன்னு நீங்க இதே சொல்லிட்டு இருக்க कुछ लोग ये மாதிரி. बोलेंगे कि वो मेरे शत्रु नहीं है, मैं उनका शत्रु हूँ। அவன் நல்லவனா தான் இருக்கான், நான் தான் சத்துருவா இருக்கிறேன். वो अच्छा मनुष्य है, मैं उसका இந்த शत्रु हूँ। வருஷத்துல டிஃபரெண்டா நீங்க மாறணும். इस काल में आप बदलना चाहिए। ஆமென். உங்களை பார்த்து சொல்லணும், आपको देखकर कहना चाहिए, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோட என்ன செய்கிறார்? निश्चित परमेश्वर आपके साथ இருக்கிறார். இவ்வளவு பெரிய சாட்சி இந்த வருஷத்துல உங்களுக்கு வரணும். ऐसा एक बड़ा गवाही आपके पास होना चाहिए। நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட நான் இல்லாம போனாலும் பரவாயில்லை, அவன் என் வீட்டுக்கு வராம இருந்தா நல்லது. परमेश्वर मेरे साथ नहीं रहेगा तो भी काफी है, वो मेरे घर में नहीं आना चाहिए। ஆமென். அல்லேலூயா. நம்ம பாத்து ஜெபம் பண்ண சொன்னா அப்படியே அக்கினி இறங்குற மாதிரி ஜெபம் பண்ணும். हम प्रार्थना करते समय आग उतरने वाला जैसा பேசினா प्रार्थना करेंगे। பரலோகமே கீழே வந்து பொத்து விழுற மாதிரி பேசுவோம். बात करते समय स्वर्ग उतर कर इधर आने वाले जैसा बात करेंगे। ஆனா வர்றான்னு சொன்னா நான் இடத்தை காலி பண்ணிடுறேன்னு சொல்லுவோம். पर वो आएगा ऐसा बोलते समय हमारी जगह को हम खत्म करेंगे ऐसा बोलेंगे। ஆமென். இந்த நாட்கள்ல, இந்த வருஷத்துல கர்த்தர் அநேக சத்துருக்களை உங்களுக்கு சிநேகிதர்களாக தேவன் மாற்றி इस தரப்போகிறார். साल में आपके शत्रुओं को आपके मित्र बनाने वाला है। ஆமென். அதற்காக அவங்க சொல்லுவாங்க, கர்த்தர் உம்மோடு இருக்கிறார். इसलिए वो कहेंगे कि परमेश्वर आपके साथ है। அடுத்த வார்த்தை என்ன சொன்னாங்க தெரியுமா? अगला शब्द क्या 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 कहते हैं, நான் முடிச்சிடுறேன். मैं खत्म करूंगा। அடுத்த வார்த்தை என்ன சொன்னாங்க தெரியுமா? अगला शब्द क्या कहता யாரா है, சொல்லுங்க பாப்போம். நான் 100 ரூபாய் தரேன், டக்குன்னு சொல்லுங்க. சரி, நோ டைம். 1 2 3 இல்ல, வாசிங்க. 29வது வசனத்தை வாசிங்க. நான் உம்மை தொடாமல் நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையை உமக்கு செய்து நன்மையே உமக்கு செய்து சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல சமாதானத்தை அனுப்பி விட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம்.
உம்மோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். ஆ, யாரு யாருங்க? कैसे हैं? அங்க சத்தமா நல்ல நல்ல வசனத்தை பாருங்க. अच्छा वचन को आप देखिए। சொல்லுங்க பாப்போம். கர்த்தரால் யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே யார் சொன்னா? अब परमेश्वर से आशीर्वाद पाए ऐसा कौन बोला? யார் சொன்னா? कौन बोलता है? ஆ? அவனுடைய சத்துருக்கள் சொன்னாங்க. उसके शत्रु कहते हैं। அல்லேலூயா. எவன் வரட்டனானா அவன் சொன்னான். जो भगाया वो कहता है ஏன் நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே? परमेश्वर से आशीर्वाद पाया है। உங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே आपको कहकर बोलना चाहिए कि परमेश्वर से आशीर्वाद உள்ளே पाए। வாரும். अंदर आइए। நீர் வந்தால் நான் வெளியே போயிருவேன். आप अंदर आते समय मैं बाहर निकल जाऊंगा। ஆமென். நிறைய பேர் அப்படிதான் இருக்கும். आज ऐसा ही बहुत लोग है। அவன் வந்தா நான் வர மாட்டேன். अगर वो आएगा तो मैं नहीं आऊंगा। அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அவன் சத்துரு சொல்றான், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. शत्रु कहता है कि तू परमेश्वर से आशीर्वाद पाया है। எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்ல? कितना बड़ा आशीर्वाद है। இந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்த போறார். इतना अब तक परमेश्वर आपको உங்களுக்கு बढ़ाया है। நிறைய இருக்கு ஈசாக்குல. इससे भी ज्यादा है ईसाक के अंदर। ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். परमेश्वर आपको आशीष करे। கர்த்தர் உங்களோடு உங்களை நடத்தட்டும். परमेश्वर आपके साथ रहकर आपको चलाए।